என்னக்கா மாமாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தானக்கா இருக்கும். ஏதோ நம்ம கையை விட்டு போயிடல. நானும் ஒரு லாயரை பார்த்து விசாரிச்சு வச்சிருக்கேன்க்கா. இதுக்கு கீழ்கோட்ல தான் தண்டனை கிடைச்சிருக்கு. அப்படியே விட்டு அது கண்டினியூ ஆகும்க்கா. அதுக்கு முன்னாடி மேல்கோட்ல அப்ளை பண்ணி நம்ம இந்த கேஸை நடத்தலாம். அதுக்கு முன்னாடி ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம்க்கா. வா நம்ம போய் லாயரை பார்க்கலாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சலி. ஒரே குழப்பமா இருக்கு. என்னக்கா குழப்பம்? மாமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் இதெல்லாம் அவர்தான் பண்ணிருப்பாருன்னு என் மனசு ஒத்துக்கல. இது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. கடவுள் வேற ஏதாவது ஒரு வழி காமிப்பாரு. சரிக்கா, நாம குழப்பிக்க வேண்டாம். மாமா நிரபராதின்னு நீயும் நானும் நம்புறோம்ல. அந்த நம்பிக்கை ஒண்ணு போதும்க்கா. அந்த நம்பிக்கை தான் மாமாவை காப்பாத்தும். வா லாயரை பார்த்து அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். இன்னும் என்னக்கா யோசிக்கிற? சின்ன வயசுல இருந்தே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு எல்லாரும் சொல்லும் போது அஞ்சலி, எப்படி நீ பணத்தை ஒரு வாரத்துல ரெடி பண்ணிடுறேன்னு சொன்ன? முழுசா 4 மாச வாடகை, அது பெரிய தொகைமா. அதனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா. இந்த வீட்டை விட்டா நம்ம எங்க போய் தங்குறது? அப்பா இருந்த வீடுமா. அவரு நினைவா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்றேன். எப்படி ரெடி பண்ணுவேன்? வேலைக்கு போக போறேன். அஞ்சலி, ஏம்மா, நீயே புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தணுமா? என் பாட்டி, ஊர் உலகத்துல கர்ப்பமா இருக்கிற எந்த பொண்ணும் வேலைக்கு போறது இல்லையா? டெலிவரிக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு இல்லாத கஷ்டம் எனக்கு இருக்க போதா என்ன? அந்த காலத்துல காட்டுலயும் மேட்லயும் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என் கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. என் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த படிப்புக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனில வேலைன்னு உனக்கு இருக்கும். அதை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் படிச்ச படிப்பு சமுதாயத்துக்கு உதவலைனாலும் என் வீட்டுக்காவது உதவட்டுமே. என்னை தடுக்காதீங்க. அஞ்சலி, வேணாமா, நீ போக வேண்டாம், நான் போறேன். போதும்மா, நீ உழைச்சதெல்லாம் போதும். நீ ஒரு ஆள் உழைச்சு சரி பண்ற விஷயம் இல்லம்மா. அப்படியே வேலைக்கு போனாலும் நீ என்ன வேலைக்கு போவ? எங்கேயாவது பாத்திரம் தேய்ப்ப, இல்லனா கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு போவ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்ன அஞ்சலி?
உன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னோட ஹெல்த்துக்கும் நம்ம குழந்தையோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா வேலைக்கு போறேன்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. அஞ்சலி, உனக்கு என்ன பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? நான் கொடுக்கறேன். என்கிட்ட இல்லாத பணமா? சொல்லு அஞ்சலி. ஏய், இங்க பாரு. உன் பணம், சொத்து, வசதி எதுவுமே எனக்கு வேண்டாம். என்கிட்ட படிப்பு இருக்கு. என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். நான் சம்பாதிக்க போறேன். அதுல கிடைக்கிற வருமானமே எனக்கு போதுமானது. இல்ல, நீ யார் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு? ஏய், அஞ்சலி, அப்படி பேசாத அஞ்சலி. என்னை விட வேற யாரு உன் மேல உரிமையா இருந்துட முடியும்? நான் உன்னோட புருஷன் அஞ்சலி. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உன்னோட மகேஷ் அஞ்சலி. ஏய், முதல்ல இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நிறுத்து. இந்த மாதிரி பேசுன நீ பண்றதெல்லாம் மறந்து உன்னை ஏத்துப்பன்னு நினைக்கிறியா? இங்க பாரு அஞ்சலி, நமக்காக வேணா, நீ நம்ம குழந்தைக்காகவாது பாதுகாப்பா இருக்கணும். இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏய், நிறுத்த. இதோட நிறுத்த. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும், அதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வேலைக்கு என்னமோ அதை மட்டும் நீ பாத்துட்டு போ. ஏன் வேலையா? என் வேலைய உன்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறது தான்.